நீதி நேர்மைக்கு பெரும்பாலும் கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்க மேசராசி அன்பர்கள் நீங்கள் தாங்க. உங்களுக்கு பாருங்க, இந்த மாதத்தில் அடுத்த 15 நாட்களில் கிரகநிலை அமைப்புகள் ஒரு சில மாற்றத்தையும் தாக்கத்தையும் கொடுக்க போகுது. அந்த மாற்றங்கள் என்ன மாதிரி அமைய போகுது, வரக்கூடிய தாக்கத்திலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்யணும், எந்த இறைவனை எப்படி வழிபாட்டால் நீங்கள் முழுமையாக உங்களோட வாழ்க்கையில் வெற்றி வாய்ப்பை பெற முடியும் அப்படிங்கிற முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மேசம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேசம் ராசி, நீங்கள் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. மேச ராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு உத்தியோகம், வியாபாரம், குடும்பம், பணம் சார்ந்த விஷயம் இதிலெல்லாம் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது, அந்த மாற்றங்கள் என்ன மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்கும், அதாவது முன்னேற்றமாக அமையுமா பாதகமாக அமையுமா அப்படிங்கிறது தான் இப்போ இந்த கிரக அமைப்பால் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நாம் சொல்ல போகிறோம். செவ்வாய் பகவானை நீங்கள் ராசி அதிபதியாக கொண்டு இருக்கிறதுனால இந்த மேஷ ராசி அன்பர்கள் செவ்வாயின் அதிபதியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான மனமாற வணங்கி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள் எல்லா விதத்திலுமே நீங்கள் நன்மையை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை அடைய முடியும். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா குன்றக்குடி முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இது பதிவு செய்யும்போது உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டோட செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நிச்சயமாக நல்லதாக நடக்கும், நன்மைகள் சேரும். உங்களோட பிரார்த்தனை விரைவில் நடக்கும். முருகனின் பரிபூரண அருளுமே கிடைக்கக்கூடிய ராசி தான் மேசராசி. அதனால் நீங்கள் மனமாற முருகப்பெருமானை வழிபட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க, நன்மை பிறக்கும். ஏன் தினம்தோறும் கூட உங்களோட வீட்டு பூஜை அறையில் நீங்கள் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை மனமாற நினச்சி வழிபட்டுட்டு வாங்க. நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறுவதை நீங்கள் கண்கூட காண முடியும். அதே போல் இப்போது சொந்த ஜாதகம் இருக்குது, அதோட கணிப்பை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா என்ன பண்ணுறது, நிறைய இடத்துக்கு அலைஞ்சிருப்பீங்க, எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது, நிறைய பணம் விரயம் தான் ஆயிருக்கும். ஆனால் பாருங்கள், நீங்கள் அலையவே தேவையில்லை. உங்கள் சொந்த ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கிறது மூலம் நன்மைகளை பெறலாம். அந்த வகையில் உங்களுக்கு பயன்பெறும் வகையில் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பரும் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், எளிய முறையில் ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ இந்த மாதம் இந்த வாரம் அப்படிங்கிறதையே கிரக அமைப்பை வச்சு நாம் அதோட பலனை சொல்கிறோம். அப்போ ஜாதக கணிப்பு தெரிஞ்சுக்கணுன்னா உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு தெரிஞ்சாலே போதுங்க. எளிய முறையில் நீங்கள் உங்களோட வீட்டில் இருந்தே ஜாதகத்தை கணிச்சிக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய யோகத்தை இதன் மூலம் நீங்கள் பெற முடியும். தவறாமல் இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. எல்லா வகையிலுமே வருங்காலத்தில் நன்மைகள் முழுவதுமே உங்களுக்கு சேர இந்த ஒரு வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. எளிய முறையில் சொந்த ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்க இந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலை அப்படிங்கிறது 12 ராசிகளுக்குமே தாக்கத்தை கொடுக்குது. அந்த வகையில் மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்குமா, அதுவும் இந்த வாரம் பாருங்கள் என்ன மாதிரியான அமைப்பு இருக்குது, இந்த வாரம் சாதகமாக என்ன நடக்கும், பாதகமாக என்ன அமையும் அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்கலாம். அதுவும் நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத முதல்ல நாம் தெரிஞ்சுக்கிறோம். மேசராசி அன்பர்களோட பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பாருங்கள், அதிகப்படியான நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. சில இடத்துல உங்களோட வேலை அப்படிங்கிறது கொஞ்சம் போராட்டமாக கூட இருக்கும். சில இடத்துல உங்களோட வேலை கொஞ்சம் சவால் நிறைஞ்சதாகவும் இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சின்ன சின்ன மாறுதலும் வரும். ஆனால் நீங்கள் பாருங்கள், ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த உத்தியோக உயர்வு இப்போ கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு கொடுக்குற வேலையை மட்டும் நீங்கள் சரியாக செய்யணும். எதிர்பார்த்த உத்தியோக உயர்வை நீங்கள் இந்த மாதம் பெறலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனையும் சரி லாபமும் சரி அதிகரிச்சே இருக்கும். புதிய முதலீடில் தைரியமாக இறங்கலாமான்னு கேட்டால் தாராளமாக நீங்கள் புதிய முதலீடை தைரியமாக செய்யலாம். இது வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த மன கஷ்டம், சண்டை, சச்சரவு, பிள்ளைகளால் சில பிரச்சனை இருந்திருக்கும், அது எல்லாமே தீரக்கூடிய யோகம் இருக்குது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் நீங்கள் உங்களோட நிர்வாக திறமையை காட்டுங்க, உண்மையாக இருக்கணும். பதவி மாற்றம், சம்பள ஏற்றம் கிடைப்பதற்கான பேச்சுவார்த்தை இப்போ நடக்கும். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணிகளை சரியாக செஞ்சால் அனைத்து விதத்திலுமே நீங்கள் நன்மையை பெறலாம். வியாபாரத்தில் அதிக லாபமும் வரும். புதிய திட்டங்களை தீட்டுங்க, அதற்கு ஏற்றது போல் நல்ல ஒரு லாபத்தை பெறுவீங்க. வியாபார யுக்தியை நீங்கள் இப்போ கடைபிடிப்பதால் நல்ல ஒரு லாபத்தை பெற முடியும். குடும்பத்தில் இருந்த குழப்பம் உங்களை விட்டு விலகிடும். பிள்ளைங்களால் சின்ன சின்ன பிரச்சனை போகும். ஆனால் பெரியவங்களோட ஆதரவு உங்களுக்கு தொழில் முறையில் நல்ல ஒரு ஆதரவை கொடுக்கும். உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்கள் கொஞ்சம் பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு கவனம் செலுத்துவீங்க. கூடுதலாக உழைப்பீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பண வரத்து அதிகரிக்கும், வெற்றி வாய்ப்பு வரும்.
புதிய முதலீடுகளில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். புதிய முதலீடுகளால் நல்ல ஒரு லாபம் வரும். இந்த வாரம் ஏற்படக்கூடிய சந்திர பகவானின் இடப்பயிற்சி அப்படிங்கிறது மேசராசி அன்பர்களுக்கு நல்லது கலந்தியும் கெட்டது கலந்த பலனையும் தருது. 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வழிபடுவதால் நீங்கள் நன்மைகளை பெறலாம். பங்குதாரர்கள் கிட்ட ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த வாரம் மேசராசி அன்பர்கள் உங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இதோட மேன்மைக்காக உழைக்கணும். பண விஷயத்தில் நிதானமாக இருக்கணும். பெரியவங்களோட ஆதரவு பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். உங்களோட வீட்டு பூஜை அறையில் தினமுமே தீபமேற்றி முருகப்பெருமான மனமாற வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு மேன்மையும் நீங்கள் அடைய முடியும். இது மேசராசி அன்பர்களுக்கு வருமானம் திருப்தி தரும் வகையில் அமையும். எதிர்பாராத பண வரத்துக்கும் கொஞ்சம் இடம் இருக்குங்க. சிலருக்கெல்லாம் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிப்படைஞ்சாலும் அதற்கேற்ற சிகிச்சையின் மூலம் உடனே நிவாரணம் அடையக்கூடிய வாய்ப்பில் தான் சின்ன சின்ன உடல்நல பிரச்சனையும் வரும். வீண் செலவு பெருசாக எதுவும் வராது. அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் கொஞ்சம் இழுபறியாக வேணால் நடக்கும். மற்றவங்களோட தலையீடு காரணமாக குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய உறவினர்கள் கிட்ட பேசும்போது நீங்கள் நிதானமாக பொறுமையை கடைபிடிச்சா நல்லதாக இருக்கும். அலுவலகத்தில் சில பிரச்சனைகளுமே வரும். பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல இழுபறியான நிலை வரலாம். ஆனால் சக ஊழியர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்துப்பாங்க. அவங்களோட அனுசரணையான பேச்சு ஆறுதலாக இருக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் வராது. ஆனால் சீராக லாபம் நடந்துட்டு தான் இருக்கும். வியாபாரத்தில் பின்னடைவு எதுவும் வராது. அதனால் கவலைப்பட தேவையில்லை. முடிஞ்ச அளவுக்கு போட்டிகளை சமாளிக்க கடுமையாக பாடுபடுங்க. புதிய முயற்சிகள் செய்யும் பொழுது கவனமாக முன்னெச்சரிக்கையாக செய்யுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் இது ஒரு மகிழ்ச்சியான வாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். பிறந்த வீட்டில் இருந்து மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகியிருக்கு இந்த வாரம். மேசம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திருச்செந்தூர் முருகனை மனமாற வழிபட்டு வருவதால் முன்னேற்றத்தை பெற முடியும். மேச ராசியில் இருக்கிற அஸ்வினி, கேது பகவான் உங்களுக்கு இப்போ நெருக்கடியை சில விஷயத்தில் தருவார். ஆனால் ராசி அதிபதி குரு மங்கள யோகத்தை கொடுக்கறதுனால பெரிய அளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஆனால் முன்னெச்சரிக்கையாக கவனமாக எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் ஈடுபடணும். எடுக்கும் முயற்சி வெற்றியடையும். ராகுவால் செய்து வரும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்குது. பணப்புழக்கம் சீராக அதிகரிப்பதற்கான யோகம் உண்டாகியிருக்கு. வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு குருவின் பார்வை இப்போது உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து நீங்கக்கூடிய அமைப்பு தராரு. குரு பார்க்க கூடி நன்மை கிடைக்கும் இல்லையா? அதனால சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளுமே பரணி நட்சத்திரக்காரங்கள் உங்களுக்கு இந்த வாரம் தேடி வரும். மறைஞ்சு போன செல்வாக்கு மீண்டும் வெளிவரும். வேலைக்காக மேற்கொள்ளும் முயற்சி எல்லாமே வெற்றி வாய்ப்பு தரும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு மேன்மையும் அடைய முடியும். கார்த்திகை 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு சப்தமஸ்தான சூரியன் நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு நீங்கிடும். எடுத்த வேலைகள் எல்லாமே சிறப்பாக நல்லபடியாக நடக்கும். உங்கள் ராசிநாதன் செவ்வாயால் எடுத்த வேலைகளை நல்லபடியாக முடித்து காட்டி நீங்கள் லாபத்தை பெறுவீங்க. எதிர்பார்த்த உயர்வு, எதிர்பார்த்த லாபம் இது எல்லாமே அமைஞ்சு வரும் உங்களுக்கு இந்த வாரம். மேஷ ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்துல உச்சகுரு 12ல் இருக்கிறதுனாலையும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கறதுனாலையும் ராசி அதிபதி 8இல் ஆட்சி பெறும் பொழுது 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பலமாக இருக்கிறாரு. இந்த எல்லா கிரக அமைப்பாலையுமே தொழில் குறித்த சுப செய்தியை நீங்கள் பெற முடியும். தொழில்துறை வியாபாரத்தில் முதலீடு செய்யக்கூடிய அனைத்து வாய்ப்பும் இருக்கும். எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்து ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்கிறது நல்லது. உத்தியோகஸ்தர்களை நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, பணி உயர்வு கிடைக்கும். ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களாம் புதிய திட்டங்களை தீட்டுங்க. ஷேர் மார்க்கெட்டில் தனியார் நிறுவன பங்கு மூலம் லாபமும் வரும். வெளிநாடு சென்று படிக்கணும் அப்படின்னு நினச்ச மாணவர்களின் ஆசை இப்போ நிறைவேறும். உடல் ரீதியாக பார்த்தா கண்வெளி, கண் எரிச்சல், நீர்வடிதல், கால்வலி போன்ற பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலுமே நன்மைகள் வரவும், உடல் உபாதைகளிலிருந்து அந்த பிரச்சனை எதுவும் நெருங்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உடல் ஊனமுற்றவங்களுக்கு உங்களால் இயன்ற வரை அன்னதானம் செய்யுங்க. ஏழை எளியவங்களுக்கு பொருளுதவி செய்யுங்க. இந்த 2 விஷயத்தையும் செய்வதால் மேசராசி அன்பர்கள் நன்மையை பெரும்பாலும் பெற முடியும்.
என்ன மேசராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மேசம் ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி.